பொல்லாதவன் பண்ணும்போது சாரும் சரி கதிரேசன் சாரும் சரி என்ன ரொம்ப கெடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படியாவது ஒரு படத்தை நல்லா பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவர். அவங்களுக்குள்ள ஒரு பிளான் இருந்திருக்கும்ல, என்கிட்ட எதுவுமே கேட்கல. இது எப்படிங்க நான் ஆட்டமா காட்டுறது, சார் இது அவ்வளவுதான் சார் போவோம். இதுக்குள்ள என்னாச்சுன்னா தனுஷ் பார்த்து கிரௌடு அந்த கேகே நகர் ரோட்ஸ்ல ஃபுல்லா 2 சைடும் கூட்டம் வந்துருச்சு. ஒரு பெரிய பலமா இருந்தாரு எனக்கு. இந்த நேரத்துல அதுக்காக நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் ஒரு நாள் துரை சார் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரிப்பா ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஆடியோ லான்ச் இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு படம் பண்ணியிருக்காங்க, எனக்கு அதுவே சந்தோஷமா இருந்தது. எனக்கு துரை சார் எப்படி பழக்கம்னா, கதிரேசன் சார் பொல்லாதவன் நான் கதிரேசன் சார்கிட்ட கதை சொன்னேன். அவர் ஓகே பண்ணலாம், ஆனால் துரை சாருக்கு ஒரு தடவை கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். துரை சார் கூட இருந்து ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் போயிட்டு துரை சார்கிட்ட கதை சொன்னேன். அப்போதுலேருந்தே வந்து என்னன்னா அவங்க 2 பேருமே துரை சாரும் சரி கதிரேசன் சாரும் சரி என்னை ரொம்ப கெடுத்திருக்காங்க. எப்படின்னா, நார்மலாக ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒரு டைரக்டர் கதை எழுதுனா ஓகே இது எத்தனை நாளில் ஷூட்டிங் எடுப்போம், இது என்ன பட்ஜெட் ஆகும், இதெல்லாம் நம்மளும் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணணும். அவங்க 2 பேரும் அதை கேட்கவே மாட்டாங்க. துரை சார் வந்து ஒரு இல்லை நீங்கள் கதை சொல்லுமா நம்ம பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சொல்லுவார். அண்ட் எனக்கு பொல்லாதவன் பண்ணும்போது ஒரு பெரிய பலமா இருந்தார் எனக்கு அவர். எப்படின்னா, ஆல் செட் அண்ட் டன் கதிரேசன் சார் வந்து ப்ரொடியூசர். ஸோ நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எப்படியாவது ஒரு படத்தை நல்லா பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து அது ஃப்ரிக்ஷனாகவே மாறாத அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக அதை பார்த்து ரொம்ப கரெக்டாக பண்ணி எனக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடியூசர்கிட்ட எப்படி கரெக்டாக அதை வாங்கணுமோ அந்த ப்ரொடியூசரோட பட்ஜெட் அவங்களுக்குள்ள ஒரு பிளான் இருந்திருக்கும்ல, என்கிட்ட எதுவுமே கேட்கல. 2 பேருமே பட்ஜெட் எதுவுமே கேட்கல. நீ பண்ணு, உனக்கு என்ன வேணும், இது வேணுமா நாங்கள் தரோம், நீ பண்ணு, இப்படி பண்ணு, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கூட இருந்து பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எனக்கு நான் ரொம்ப அட்மயர் பண்ணுறது துரை சார் கிட்ட வந்து அவரோட எனர்ஜி தான். நாங்கள் பொல்லாதவன் எடுக்கும்போது என்ன பண்ணோம், ஒரு ஆட்டோவில் போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். சரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம், புதுசாக இல்லை கம்ஃபர்டபுளாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு மாட்டு வண்டி மேலே ஏற்றிட்டோம். அவருக்கு நல்லா தெரியும் அது எவ்வளோ கஷ்டம், எங்களுக்கு அப்போ தெரியல. மாட்டு வண்டி மேலே ஏற்றிட்டோம். ஏற்றுனா அந்த ஒரு ட்ரெய்லரில் அதை ஒரு ட்ராலியில் ஃபிக்ஸ் பண்ணி அதை ரோட்டில் ஓட்டணும். முதல்ல எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க. வண்டியை ஏற்றி உட்கார வச்சு ஹீரோ உட்கார வச்சு கேமரா ஃபிக்ஸ் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா அப்படி போகுது. என்னன்னா, சார் இது 10 கிலோமீட்டருக்கு மேலே ஓடாது சார் அப்படின்றாங்க. இது எப்படிங்க நான் ஆட்டமா காட்டுறது, சார் இது அவ்வளோதான் சார் போவோம். இதுக்குள்ள என்னாச்சுன்னா தனுஷ் பார்த்து கிரௌடு அந்த கேகே நகர் ரோட்ஸ்ல ஃபுல்லா 2 சைடும் கூட்டம் வந்துருச்சு. துரை சார் வந்து எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து வண்டிக்கு முன்னாடி ஓடி ஓடி கூட்டத்தை விலக்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போதான் எடுக்க முடியும் எங்களால ஷாட். சரி நான் ஒரு ஷாட் எடுத்துட்டு அப்படி திரும்பி பார்க்குறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி ஒருத்தர் பயங்கரமா கத்திட்டு ஓடிட்டு இருக்காரு துரை சார். அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 hours எடுத்தோம். அந்த 3 hours வந்து நாங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க, எங்களுக்கு ஈக்குவலா அவரும் ஓடி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்கார்ந்தாரு. ஒரு மினிட் கூட சும்மா உட்கார மாட்டாரு. ஐ திங்க் அது அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண அந்த ட்ரைனிங் நினைக்கிறேன், அவருடைய ட்ரைனிங் நினைக்கிறேன். அண்ட் ஹி ஸ்டில் ஹேஸ் தட் எனர்ஜி. இப்போ என்ன ரிசீவ் பண்ணும்போதும் அதே எனர்ஜியோட அதே வேகத்தோட தான் என்ன ரிசீவ் பண்ணாரு. அண்ட் எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதோடவே இருப்பாரு. அண்ட் பொல்லாதவன் அது என்னவா ஒரு ஃபைனல் ஃபிலிமா இருந்ததோ அது அப்படி வர்றதுக்கு துரை சாருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நிறைய இருந்தது அந்த படத்துல. ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு படம் எப்படி வந்திருக்கு என்னன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன்ல விஜயன் சாரோட உட்கார்ந்து பேசி துரை சார் எல்லாம் வந்து நிறைய தைரியம் கொடுத்து நல்லா பண்ண வச்சாங்க. அண்ட் இந்த நேரத்துல அதுக்காக நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கதிரேசன் சார் எனக்கு மேடையில் இருக்கிறதால ஜஸ்ட் ஸ்டார்டிங் அவர் வந்து எனக்கு ஜென்ரல் கதிரேசன் சார் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்து he was my 6th ப்ரொடியூசர். அதுக்கு முன்னாடி 3 ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினோம். ஒரு ப்ரொடியூசர் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம், இன்னொரு ப்ரொடியூசரோட படம் ஷூட்டிங் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து நான் ஒன்று வச்சு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு நிறைய கட்ஸ் வேணும், அதுக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாரி இந்த மேடையில் வந்து
காகித கப்பல் பற்றி பேசாமல் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் மினிட். அண்ட் நட்டி ஆல்சோ வி நோ. என்னோட முதல் படத்துக்கு அவர் வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு நான் கேட்டேன். அவர் போயிட்டு எனக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணி கொடுங்கன்னு. அந்த நேரத்தில் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட். பட் அந்த நேரத்தில் வந்து படம் பண்ணுறேன்னு சொன்ன ப்ரொடியூசர் வந்து அந்த நேரத்தில் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் அது நடக்கலை. ஸோ அண்ட் முத்துராமன் சார் எப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் பர்த்டேனா கூட விஷ் அனுப்புகிறாங்க. இவர் இந்த ஹியூமிலிட்டி கற்றுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸில் வரணும். அண்ட் நாங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு தடவை உங்கள் மெசேஜ் வரும்போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். தேங்க்யூ சார். அண்டு இந்த படத்தை பற்றி பேசணும் போது அப்புக்குட்டிக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்குது. அது என்னென்னா எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப கன்வின்சிங்காக அந்த இடத்துல இருக்கிறது. அவள் அந்த அழகர்சாமியின் குதிரையில் வந்து he added so much to that character. அந்த கேரக்டருக்கு வந்து அவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணார். ஒரு சாதாரணமாக சும்மா வந்து சிரிச்சா அவ்வளோ ரியலாக இருக்குது, ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்குது, எஃபர்ட் இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. அண்ட் வாட் எவர் தட் வி சா இந்த ட்ரெய்லர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரெய்லராக இருந்தது. ஐ விஷ் த ஹோல் டீம், இயக்குனருக்கு வந்து இது 4வது படம், இந்த படத்தில் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். இந்த ஹோல் டீம் வெற்றி பெறணும் அப்படின்றது வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி முத்துராமன் சார் சீனியர், அவர் எல்லாரை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டு போயிட்டாரு. பட் 70 படங்கள் இயக்கியும் இன்றும் ஒரு இயல்பான ஒரு மனிதராக இருந்திருக்கக்கூடிய எஸ்பி முத்துராமன் சாருக்கு இந்த நேரத்தில் நான் எனது வணக்கத்தை கூடுதலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கோங்கிறதே ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமான விஷயம். அதில் 70 படங்கள் இயக்கி இருக்குங்கிறது ரொம்ப மிக மிக ஒரு கடினமான விஷயம். துரைசாரை பற்றி அவர் யூனிட்டில் வந்திருக்காரு, எஸ்பி முத்துராமன் சார் யூனிட்டில் வந்திருக்காரு. துரைசார் கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்களாக எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் தயாரித்த 7 படங்களையும் நான் தான் ஆடியோ ஓவர்சீஸ் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப எனக்கு சந்தோஷம். அதில் வந்து கடைசியாக கஜேந்திரான்னு படம் பண்ணார் பிதாமனுக்கு அப்புறம். அதே மாதிரி இயக்குனர் சிவராமன் சார், அவரும் ஒரு தயாரிப்பாளர் முதலாவதாக. அவங்க அம்மாவும் சுந்தரவல்லி அவர்களும் தயாரிப்பாளர். இப்பொழுது இயக்குனராக கடந்த ஒரு 2-3 படங்கள் எடுத்திருக்கேன். நான் ஒரு டைம் கேட்பேன் வந்து, ஏன் சிவராமன் சார் ஏன் சார் இந்த மாதிரி ரொம்ப துரு படம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்பேன். சினிமாவில் சம்பாதிச்சு இல்லைங்க, எனக்கு என்னோட ஆசை, ஆம்பிஷன், நான் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு. அந்த வகையில் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். தயாரிப்பாளர் துரை சார் அவர்களுக்கும் இயக்குனர் சிவராமன் சார் அவர்களுக்கும் இந்த படம் பெயரும் புகழும் கொடுத்து நல்ல இடத்தை அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நேரத்தில் நான் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, நான் வெட்டிட்ட ஃபோனில் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் அது மீடியா முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். விசாரணை படம் ஆஸ்காருக்கு என்ட்ரியாக இருக்கிறது. அதற்கு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கும் தனுஷார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு இயக்குனரை நான் திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்தியதை நினைத்து இந்த நேரத்தில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நன்றி, வணக்கம். மிஸ்டர் விஏதுரை தான் அவர் சொல்லி, சார் அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அவர் தான் படத்தில் டைட்டில் வரணும், அவர் எனக்கு குரு சார் அப்படின்னாரு. அவ்வளோ பெரிய ஒரு 70 படம் எடுத்து ஒரு இயக்குனர் வந்ததுக்கு அவருக்கு முதல்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறார். அப்புறம் திரு வெற்றிமாறன், ஒரு குறுகிய காலத்தில் தமிழ் திரையுலகில் ஒரு இயக்குனராக வர வேண்டும், ஒரு புகழ் அடைய வேண்டும் என்பது ரொம்ப கடினம். அதுக்கு தான் நான் ஒரு 10 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவர் வந்து சாதாரணமா அவரோட திறமையை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா இஸ் ரியலி கிரேட். அண்ட் மிஸ்டர் நட்டி சார் எல்லாரும் சொன்ன மாதிரி இஸ் அ வெரி பிக் கேமராமேன். அவர் துரைசார் மேல அன்புனால இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் மிஸ்டர் கதிரேசன் வந்து எனக்கு ஒரு 20 இயர்ஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னோன்னு வந்திருந்தாரு. அண்ட் எவ்ரிபடி வாஸ் சேயிங் அபவுட் மை பிரதர் மிஸ்டர் பாலமுருகன். அவர் வந்து இந்தோனேஷியாவில் இருக்காரு. நான் இது என்னோட 4வது படம் இயக்குறேன். 3 படம் எங்கள் அம்மா பேரில் தான் தயாரித்தேன். ஸோ அவர் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். நான் அது சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் இட் அவுட் டு திஸ் ப்ரெஸ் ஆர் எனிபடி எல்ஸ். பட் துரை சார் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால
அவர் இயக்குனர் வந்து இங்கே சொன்னார், மை பிரதர் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக நான் எதுவும் பணத்தை பற்றியோ எதுவும் நான் அவ்வளோ கவலையப்பட்டதில்லை. பட் மை எண்டவர் இஸ் டு வின். ஏதாவது ஒரு படம் ஜெயிக்கணுன்றதுக்கு எங்கள் அண்ணன் ரொம்ப துணையாக இருந்திருக்காரு. ஸோ ஐ ஹாவ் டு ரியலி தேங்க்யூ. இவர் இயக்குனர் இன்னைக்கு தலைமை தாங்குற திரு எஸ்பி முத்துராமன் வீயதுரை பற்றி சொன்னார். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவர்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பண்புன்றது அவர்கிட்ட ரொம்ப ஜாஸ்தி. அந்த பண்புன்றது வந்து எப்படின்னா, ஒரு சமீப காலத்தில் என்னோட ஃபாதர் 93 இயர்ஸில் இறந்துட்டாரு. அன்னைக்கு அவர் ஒரு 2 நாள் அன்னைக்கு வந்து என்னோடய இருந்தார். அது ஆஃப்டர் 15 days என்னோடய இருந்தார். வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யார் இவ்வளோ தூரம் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பண்புன்றது அந்த ஒரு எஸ்பி முத்துராமன் சார் கற்றுக் கொடுத்துருக்காரு போல இருக்கு. அவர் 30 படம் அவரோட ஒர்க் பண்ணதில்லை. எப்படி பழகணும், எப்படி பேசணும், ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து சார் அப்படி பண்ணணும்லாம் சொல்லவே மாட்டார். அண்ட் ஹி வாஸ் ஸோ குட். அவர் டெஃபினட்டாக திருப்பி ஜெயிக்கணும் படம். இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய வெற்றி தரும்னு நான் நம்பிக்கிறேன். எனக்கோசரம் இல்லைனாலும் டெஃபினட்டாக அவரோட உழைப்புக்கு இந்த படம் பெரிய வெற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நானும் அவரும் ஒரு போலீஸ் கமிஷனர் கிட்ட போய் ஒரு இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தோம். அந்த வாசகத்தை பார்த்தபோது இது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், என்ன சார் அது அர்த்தம் அப்படின்னு கேட்டார். அதில் இங்கிலீஷில் போட்டிருந்தது, இட் இஸ் நாட் மை டேலண்ட், இட் இஸ் நாட் மை இட்ஸ் ஒன்லி மர்சி அப்படின்ட்டு வந்தது, மர்சி ஆஃப் காட் அப்படின்ட்டு வந்தது. இட் இஸ் நாட் ஆன் மெரிட்ஸ், இட் இஸ் நாட் ஆன் மெரிட்ஸ், இட் இஸ் ஆன் மர்சி அப்படின்ட்டு இருந்தது. அப்போ என்ன கேட்டார், இல்லை இது நம்மளோட மெரிட்னால இல்லை, கடவுளோட அனுகிரகத்தினால அப்படின்னு. ரொம்ப நல்ல வாசகம் சார், நாளைக்கு நீங்கள் மேடையில் இதை சொல்லணும்னா இல்லைன்னா கூட அப்படின்னாரு. அதனால இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ பத்திரிகைக்காரர்கள்லாம் வந்து இவ்வளோ பெரிய சிறப்பாக வந்திருக்கிறதுக்கு காரணம் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த மர்சி ஆஃப் காட். டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு தேங்க் காட் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. ஐ தேங்க் தம் ஆல். அண்ட் அபவ் ஆல் ஒரு படத்தோட சக்ஸஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ துறை வந்து ஒவ்வொரு தடவையும் எடிட்டிங் போதோ இல்லை டப்பிங் போதோலாம் வந்து பார்த்த போதெல்லாம் ஹி யூஸ் டு சே ரொம்ப நல்லா வந்திருக்கு சார், ரொம்ப கிளாஸ் சார், யூ ஆர் கோயிங் டு பிகம் அ பிக் டைரக்டர் அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பார். ஐ எம் வெரி ஷுவர் இதுக்கு முன்னாடி பண்ண 3 படமும் நான் நல்லா தான் பண்ணேன். அதில் வித்தியாசமான கான்செப்ட்ஸு, பட் எதனால காரணத்தினால அது ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த தடவை இந்த படத்தில் ஒரு ஸ்டார் வேணும் அப்படின்றதுக்கு இன்ஃபேக்ட் அப்புக்குட்டி ஹஸ் டன் வெரி வெல். ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம். இன்னைக்கு அவர் கேரளாவில் நேற்று நைட்டு தான் அவருக்கு சொன்னேன். அப்போ கூட கோச்சுக்கிட்டார், என்ன சார் நீங்கள் நைட்டு சொல்கிறீங்கன்ட்டு. பட் ஹி ஹஸ் கம் டவுன் ஆல் த வே. இன்ஃபேக்ட் கொஞ்சம் லேட் ஆனாலும் ஐ ரியலி தேங்க் ஹிம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் பெரிய ஆர்டிஸ்ட்னா டெஃபினட்டாக இந்த ஹீரோயின் தில்ஜா ஹஸ் டன் வெரி வெல். கிளைமேக்ஸ் வந்து யார் பார்த்தாலும், நாங்களே படம் பார்த்தபோது கிளைமேக்ஸ் பார்த்தபோது ஷி ஹஸ் டன் ஸோ வெல். அண்ட் ஷி இஸ் ஹேவ் இமென்ஸ் டேலண்ட். டெஃபினட்டாக அவங்க ஒரு பெரிய நடிகையாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் வெங்கட், ஹி ஹஸ் டன் வெரி வெல். மியூசிக் டைரக்டர் ஹஸ் டன் வெல். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் கலைக்குமார் தான் இந்த டைட்டில் சாங் எழுதியிருக்காரு, ஆகாய கடலில். யூ கேன் ஹியர் தட் சாங். இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். அண்ட் அபவ் ஆல் கடவுள் இருக்கார், டெஃபினட்டாக நல்லது தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஐ தேங்க் ஒன்ஸ் அகெயின் மை பிரதர் ஃபார் இது வரைக்கும் என் பிரதர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே டிஸ்கரேஜே பண்ண மாட்டாங்க. யூ கோ ஹெட் வித் தட், வி வில் பி வித் யூ. அந்த ஒரு தைரியம் தான். பணம் வருதோ இல்லையோ, somebody have to be with you and he has done it. And above all, நான் என்னோட ப்ரொஃபஷனில் somebody really helped me this time. I have to really couldn't concentrate on both profession every time. ரொம்ப கஷ்டப்படுவோம் ஒவ்வொரு படமும். இந்த தடவை என்னோட படத்தில் நான் என்னோட ப்ரொஃபஷனில் எனக்குன்ட்டு ஆஃபீஸில் என்னோட கலீக் ஒருத்தி இருந்தா, she really helped me, so I was able to concentrate on this film. டெஃபினட்டாக இது ஒரு சக்ஸஸ் ஆகும். வந்தவங்க அத்தனை பேருக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச். But there's one more lifeline for us, and that is superstar. Before the dialogue, he has a famous move that he does, something like Ennodi Tannevadi.
You know, I'm a big fan of your dad.